வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். உலகத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. நம்ம எலெக்ஷன்ல இருந்ததுனால வேற எதெல்லாம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி நம்ம பார்க்க முடியல. நீங்க பேப்பர்ஸ்லாம் எடுத்து பாருங்க, கொஞ்சம் கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி பாருங்க. பல கண்ட்ரி இந்தியா மேல பொறாமையா இருக்கிறாங்க. இந்தியாவை எப்படி அடக்கி ஆள்வது அப்படின்ற மாதிரி சில இதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல எஸ்பெஷலி பல கண்ட்ரீஸ்ல அவங்களுடைய பொருளாதாரத்தை நிலைநாட்டத்துக்காக பல பேண்ட் அதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அது என்னன்றதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். மெயினா அது இந்தியாவை எப்படி பாதிக்க போகுது, இந்தியர்கள் எப்படி உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த காணொலி. ரஷ்யா அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, இனிமேல் தங்கத்தை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. வித் எஃபெக்ட் ஃப்ரம் May 1 இருந்து ரஷ்யால இருந்து நீங்க தங்கம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, அங்க இருக்கிற தங்கம் வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னாக்கா, அவங்களுடைய அந்நிய செலாவணி மதிப்பை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சீனா என்ன பண்ணாங்கன்னாக்கா, வெள்ளியை வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது யாருக்காவது தெரியுமான்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பேப்பர் எல்லாம் வராது. டாப் லெவல் இங்கிலீஷ் பேப்பர்ல மட்டும் தான் இதை பத்தி போடுவாங்க. மற்ற பேப்பர்ல ஏதோ ஒரு சின்ன லைன்ல போடுவான். நம்மலாம் அதுக்கு நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறது இல்லை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணுங்க. சீனா ஏன் வெள்ளியை வாங்கி குவிக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது, அவன் முதல்ல 2020-24 வாங்கின வெள்ளியினுடைய அளவை விட 3 மடங்கு 4 மடங்கு இம்போர்ட் பண்ணிட்டான். இம்போர்ட் பண்ணி குவிச்சுக்கிட்டு இருக்கான். வெள்ளி எல்லாருமே தங்கத்தை தானே வாங்குவாங்க, ஏன் வெள்ளியை வாங்கி சீனா குவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா, வெள்ளி என்ன அந்த கமர்ஷியல் மெட்டீரியலா அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளிக்கு 2 யூஸ் இருக்கு. ஒன்னு இண்டஸ்ட்ரியல் யூஸ், அனதர் கமர்ஷியல் யூஸ். கமர்ஷியல் யூஸ் கமோடிட்டி தான் நம்ம தங்கமாகவும் வெள்ளியாகவும் சில பாத்திரங்களாகவும் வாங்குறோம். இண்டஸ்ட்ரியல் யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த செமி கண்டக்டர்ல இருந்து பேட்டரியில இருந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வெள்ளி தான் முக்கியமான ஒரு பொருள். அதனால வெள்ளியினுடைய இம்பார்ட்டன்ட் அவன் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி குவிச்சிட்டு இருக்கான். சரி, சைனா தான் வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா, நம்மளாம் வாங்கி குவிக்கலாமே, அதர் கண்ட்ரிஸ் ஏன் அது வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லும் போது, சைனா வெள்ளியை டாமினேட் பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க. சரி, வெள்ளின்ற ஒரு பொருள் இருக்கு, நம்ம எல்லாமே அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ண போறது தான். நம்ம நகையா பாத்திரமா இருக்கும், வேற அதர் பொருட்களாக நம்ம வச்சிருப்போம். எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு அது இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி உருவாகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வெள்ளி ஒரு பை ப்ராடக்ட் அப்படின்னா என்ன, மைனிங் பண்றாங்க இல்லைங்களா, ஜிங்க் இதெல்லாம் மைனிங் பண்ணும்போது ஜிங்க் எடுக்கின்ற அந்த மைனிங் ப்ராடக்ட்ல இருந்து பிரிச்சு எடுப்பது தான் வெள்ளி. தனியா வெள்ளின்னு யாரும் வெட்டி எடுக்க மாட்டாங்க. சில்வர் என்றது அந்த பை ப்ராடக்டா மைனிங் பண்ணும்போது, அந்த ஜிங்க்ல அதர் உலோகங்கள் மைன் பண்ணும்போது அதுல இருந்து வருகின்ற சப் ப்ராடக்ட் தான் வெள்ளி. அதை தனியா பிரிச்சு எடுத்துட்டு அதர் உலோகங்களை தனியா எடுப்பாங்க. சப்போஸ் அலுமினியம் வச்சுக்கோங்க, அதை தனியா எடுப்பாங்க. இந்த மாதிரி எடுக்கின்ற ஒரு ப்ராடக்ட் தான் வெள்ளி. தங்கம்ங்கிறது அப்படி கிடையாது. தங்கம் எக்ஸ்க்ளூசிவா தங்கத்தை வெட்டி எடுப்பாங்க, தங்கம் ப்ராடக்ட் பண்ணுவாங்க. அது ஆர்னமெண்டாலோ இல்ல கட்டி பாராவோ செஞ்சு அது விற்பனைக்கு வரும். இந்த வெள்ளி இந்த பை ப்ராடக்ட்னு சொன்னேன் இல்லைங்களா, மைனிங் பண்ணி வேற ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போது அதுல சப் ப்ராடக்டா பிரியறது தான் வெள்ளி அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு உற்பத்தி செய்கின்ற ஒரு கெமிக்கல் ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது வெள்ளியை மெயின் ப்ராடக்ட்ல இருந்து பை ப்ராடக்டா பிரிப்பதற்கு சல்பூரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு அமிலம் மிக 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 அவசியமாகின்றது. அந்த சல்பூரிக் ஆசிட் அமிலம் எங்க கிடைக்குதுன்னாக்கா, சைனால இருந்து தான் கிடைக்கும். அந்த சல்பூரிக் ஆசிட் சைனாவில இருந்து எக்ஸ்போர்ட் பண்றத டோட்டலா அவங்க பேன் பண்ணிட்டாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்கா, மேக்கு அப்புறமா சல்பூரிக் ஆசிடை நாங்க எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம், எங்க தேவைக்கு தான் நாங்க வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா கொண்டு வரோம். ஈரான் எப்படி அந்த ஜலசந்தி மூடிட்டு அந்த வளைகுடா வழியா கப்பல் வராம தடுக்கிறாங்களோ, அந்த மாதிரி இவங்க நாங்க சல்பூரிக் ஆசிடை இனிமேல் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சல்பூரிக் ஆசிட் எக்ஸ்போர்ட் பண்ணலன்னா என்ன ஆகும், அதர் கண்ட்ரீஸால சல்பூரிக் ஆசிட் வாங்கி சைனா கிட்ட இருந்து வாங்கி இந்த மைனிங் பண்ண முடியாது. மைனிங் பண்ணலன்னா என்ன ஆகும், வெள்ளி பை ப்ராடக்டா பிரிக்க முடியாது. டைரக்டா மைனிங் பண்ணுவோம், சல்பூரிக் ஆசிட் இருந்தாதான் அதை மைன் பண்ணி எடுக்க முடியும். அப்ப மைன் பண்ண முடியலன்னு வைங்க, வெள்ளி யார்கிட்ட இருக்கின்ற வெள்ளி நிறைய சைனா கிட்ட தான் இருக்கு. உள்ளூர்ல இருக்கின்ற வெள்ளியினுடைய மதிப்பு உயரும். சைனா அப்போ அந்த வெள்ளியை சேல்ஸ் பண்ணாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு கோடிக்கணக்கில் லாபம் கிடைக்கும். இதனாலதான் வெள்ளியை அவங்க இப்போ சல்பூரிக் ஆசிட் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுமானாக்கா, நிறைய பேருக்கு தெரியாது, சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அரசியலை பத்தி சொல்லுவாங்க, சினிமாவை பத்தி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு உருப்படியான விஷயங்களை நிறைய பேருக்கு போய் சேர்வதில்லை. அதை மக்கள் விரும்புவதும் இல்லை. அது 2வது விஷயம்.
நம்ம வந்து நம்மளுடைய கடமை மக்களுக்கு போய் சேரணும். அது எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிறவங்க விட்டலாம், அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதனால என்ன ஆகும்னாக்கா வெள்ளியினுடைய டாமினன்ட் பிளேயரா சைனா உருவாவாங்க. இந்த வெள்ளியை குறைப்பதற்காகத்தான் அதர் கண்ட்ரிஸ் வந்து தங்கத்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ கூட அந்த தங்கம் பேன் பண்ணிருக்கிறது வந்து எக்கனாமியை கொஞ்சம் ரேஷனலைஸ் பண்ணணும், நியூட்ரலைசேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை குறைச்சிருக்காங்க. நம்ம சொல்லும் போது அந்த சல்ஃபரிக் ஆசிட் கிடைக்காம அவங்க சைனா பண்ணிட்டாங்கனாக்கா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங்கே பண்ண முடியாது. அதர் கண்ட்ரிலாம் சஃபர் ஆகும்போது என்ன ஆகும், எங்க வெள்ளி கிடைக்குதோ அந்த இடத்துல அதிக பைசா கொடுத்து வாங்க வேண்டி இருக்கும். ஒன்று வெள்ளி அதிகமாக கொடுத்து வாங்குவாங்க, இன்னொன்று சல்ஃபரிக் ஆசிட் அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். ஏன்னா சல்ஃபரிக் ஆசிட் இல்லாமல் வெள்ளி பைண்ட் பண்ணாமல் இருக்கவும் முடியாது, பண்ணி தான் ஆகணும். பை ப்ராடக்ட், அந்த பை ப்ராடக்ட்டை ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்து பை ப்ராடக்ட்டை பிரிக்கலனாக்கா இந்த ப்ராடக்ட் முழுமை அடையாது. எல்லா விதத்திலுமே எப்படி சைனா வந்து லாக் பண்றாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி அவங்க லாக் பண்ணி அவங்களுக்கு தெரிந்த ஒரு எக்கானமி சிச்சுவேஷன் அவங்க உருவாக்குறாங்க. இந்த மாதிரி நமக்கு இருக்கின்ற ஒரு வாய்ப்பு என்னன்னாக்கா விவசாயம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கிறது வந்து ஒன்லி ஆயில், க்ரூட் ஆயில் மட்டும் தான் நம்ம கண்ட்ரியில கிடையாது. மற்றது எல்லா வளமுமே நம்ம கிட்ட இருக்கு. விவசாயம் என்பதை நம்ம முன்னேற்றம்னாக்கா நம்ம தான் உலகத்திலேயே ஃபர்ஸ்டா இருப்போம். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, மைக்ரோசாஃப்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அது ஒரு ஐடி கம்பெனின்னு தான் உங்களுக்கு தெரியும். விண்டோஸ் இல்லை விண்டோஸ் பேஸ்டு ஐடி அண்ட் ஐடிஎஸ் எனேபிள்டு சர்வீஸ் தான் அவங்க கொடுக்குறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஆனால் அந்த பில்கேட் பெரிய ஒரு கிடங்கு, அதாவது தானிய கிடங்கு உருவாக்கி வச்சிருக்கார் அப்படிங்கிறது உங்களை யாருக்காவது தெரியுமா? ஏன் அதை உருவாக்குறாரு? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஐடி கம்பெனி தானே, அவங்க வந்து ஏன் இதை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூச்சர் வந்து விவசாயத்தை நோக்கி தான் இருக்கின்றது. பொண்ணும் பொருளும் தங்கமும் வச்சுக்கிட்டு வாழ முடியாது, அதை சாப்பிட முடியாது. பணம் எவ்வளோ இருந்தாலும் பணத்தை கடிச்சு சாப்பிட முடியாது. ஆனால் விவசாய பொருட்கள் இருந்ததுன்னா அதை வச்சு உலகத்துக்கே படி அளக்க முடியும். அதனால தான் மைக்ரோசாஃப்ட் போன்ற பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் விவசாயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி பெரிய பெரிய கொடோனை உற்பத்தி பண்ணி அதில் தானியங்களை சேமிக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அதனால் நம்ம இனிமேலாவது முயற்சிக்கிட்டு இந்தியா போன்ற நம்ம கண்ட்ரி, நம்ம நாட்டிலிருந்து விவசாயத்தை நம்ம வளம் பெருக்கி நம்ம இந்த மாதிரி கொடோன்ஸ்லையோ இதுலையோ சேர்த்து வச்சு நம்ம மக்களுக்கு பயன்படுறது இல்லாமல் அதுக்கப்புறமா வட்டத்தில் இந்த எல்வேனோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ 100 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த சூரிய புயலோ இதோ தாக்கும் போது ஒரு பக்கம் ஃபுல்லாக வறட்சி வரப்போகுது, ஒரு பக்கம் ஃபுல்லாக பெரிய மழை வரப்போகுது அப்படின்னாங்க. ரெண்டுமே நாட்டுக்கு நல்லது கிடையாது. இந்த பக்கம் வறட்சி இருந்தாலும் பஞ்சம் வந்துடும், ஃபுல்லாக மழை வந்தாலும் எல்லாம் அடிச்சுட்டு போய் கடலில் போயிடும், எந்த விவசாயமும் நடக்காது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு இப்போவே நம்ம குடோன்களையும் அதர் பாதுகாப்பு வளையங்களையும், அதாவது பாதுகாப்பு குடோன்ஸு ஃபார் இந்த மாதிரி ஒரு தானியங்கள் காய்கறிகள் பெரிஷியஸ் அண்ட் பெரிஷியஸ் குட்ஸ்க்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்பப்போ உற்பத்தி செய்து அதை ஓரளவு பாதுகாக்க முடியும். ஆனால் இந்த உற்பத்தி தானியங்களை உற்பத்தி செய்து வைத்து இந்த மாதிரி பஞ்சம் ஏற்படுகின்ற பொழுது நம்மளுடைய செலவுக்கும் வைத்துக்கொண்டு எக்ஸ்போர்ட்டும் பண்ணோம்னாக்கா இந்தியா ஒரு தன்னிறைவை அடையும். இந்த வெள்ளி எப்படி உருவாகுது, ஏன் சல்ஃபரிக் ஆசிடை சைனா வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்வதற்காகத்தான் இந்த காணொலி. மேலும் இதை போன்ற பல காணொலிகள் பின்னாடி நம்ம போட போகிறோம், அதை பாருங்கள், பலனடைங்க. நன்றி, வணக்கம்.